அனைவருக்கும் அன்பின் வணக்கம். எல்லோரும் எல்லாமும் பெற்றிட, இல்லாமை இல்லாத நிலை உற்றிட, வளமையும் வளர்ச்சியும் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிட புதிய திசை நோக்கி பயணிக்கின்றது நம் மாநில அரசு. கல்வியே நம் சமுதாயத்தை தூக்கி நிறுத்தும் தூண் என்பதை எல்லா நிலைகளிலும் செயல்படுத்தி வருகின்ற நம் பள்ளிக்கல்வித்துறையில் தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகார ஆணைகள் வழங்கும் இனிய விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்க்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் பெருந்தகை உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி விழாவை இனிதே தொடங்குகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. முத்தமிழே நமக்கிருக்கும் அழியா சொத்து, அதனால் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறுங் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையன்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் மதிப்பிற்குரிய சந்திரமோகன் பி. இந்திய ஆட்சிப்பணி அவர்களை வரவேற்புரையும் தொடர்ந்து தலைமை உரையும் ஆற்றிட பணிவன்போடு அழைக்கின்றோம். தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகார ஆணைகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து அங்கீகார ஆணைகள் வழங்கி விழா பேருரை ஆற்ற வருகை புரிந்துள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தனியார் பள்ளிகளின் இயக்குனர் முனைவர் சுகன்யா அவர்களுக்கும், பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களுக்கும், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டைரக்டர் அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அலுவலர்களுக்கும், பள்ளி தாளாளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ஆரம்பத்தில் எனக்கு ஒரு கோட் நினைவாகுது. No power on earth can stop an idea whose time has come ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஐடியா, அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கின்றது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ் கொடுக்கணும் என்றால் ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு எந்த விதமான சிக்கல்கள் இருக்குது, இடையூறுகள் இருக்குது, எந்த விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், எப்படி கவர்னன்ஸ் ஈஸியாக ஆக்கட்டும், ஈஸ் ஆஃப் கவர்னன்ஸ் உடைய அடுத்த கட்டத்திற்கு நம்ம எப்படி கொண்டு போகலாம், அதே போல் ஸ்கூல் எஜுகேஷனை எப்படி நம்ம குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை பற்றி சிந்தித்து நிறைய விஷயங்களில் ஒரு முன்னோடி முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். முதலாவது எஜுகேஷன் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவார்கள். தமிழகத்தின் எதிர்காலம் இந்த எஜுகேஷனால் தான் மாறப்போகுது. அதனால் 21st செஞ்சுரிக்கு தேவையான அனைத்து ஸ்கில்ஸ்,
அனைத்து எஜுகேஷ்னல் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமேயும் கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணி நமது எதிர்காலத்தையே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுறதுக்காக அவர்களைய தயார் செய்வது எப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸுடனும் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர்ஸுடனும் ஆராய்ந்து அவருடைய டிஸ்கஸ் பண்ணி பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். கிளாஸ் 1 to 3 டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக அது பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து இந்த ஆண்டு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு கிளாஸ் 1 to 3. அதே போல் 4 to 8 வந்து புது கரிக்குலமுக்கு இந்த ஆண்டு புக்ஸ் டிசைன் பண்ணி அது நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. இந்த எல்லாத்துலேயுமே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், ஒரு பள்ளி அவங்க வந்து எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட் ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதை நோக்கி வேறு எந்த ஒரு ப்ராப்ளம்லேயே ஒரு இஷ்யூலேயே அவங்க வந்து எங்கேயுமே அலைய தேவையில்லைங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பாத் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். இதில் என்னன்னு சொன்னால், நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ரெக்கக்னிஷன் ரினிவல் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரே இடத்துல ஒரே மேடையில் எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு ஒரே ஷாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஈஸியாக வித்தவுட் எனி ப்ராப்ளம் வழங்குவதற்கான ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டை வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறார்கள். இது வந்து இட்ஸ் சச் அ பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு ஆரம்பம்தான். எஜுகேஷனுக்கு கல்வியோடைய எதிர்காலம் வந்து நிறைய இந்த மாதிரியான முன்மாதிரி பாத் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்க போகிறார்கள். டிபார்ட்மெண்ட்டில் மாண்புமிகு அமைச்சர் தலைமையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலிலும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு எடுத்து பண்ண போகிறார்கள். இந்த ஒரு விழாவிற்கு வருகை தந்து இந்த எங்கள் எல்லாரையுமே இந்த விழாவில் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வரவேற்புரையும் தலைமையுரையும் ஆற்றியிருக்கின்ற செயலர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது செயலர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நூல் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மரியாதைக்குரிய தனியார் பள்ளிகளின் இயக்குனர் அவர்கள் செயலர் அவர்களுக்கு நூல் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். கூடுதல் தலைமை செயலாளர் சிறப்பிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள், தொடர்ந்து தொடக்க கல்வி இயக்குநர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். நன்றி அம்மா. வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் யாவும் ஒன்றனல் காணீர் என்னும் மகாகவியின் மாணிக்க வரிகளை மனதில் பதித்து செயல்படக்கூடியவர். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கருத்துக்கு இணங்க பள்ளிக்கல்வித்துறையை கொண்டு செல்பவர். வெள்ளித்தட்டில் ஒருபடி வெண்கல காசுகளை அள்ளித்தளித்ததை போன்ற அழகிய குரலுக்கு சொந்தக்காரர். மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்றி தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகார ஆணைகள் வழங்கிட பணிவன்போடு அழைக்கின்றோம். என்னையே வெக்கப்பட வச்சிருவார் போல இருக்கு. பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பானவர்களே, பண்பானவர்களே, பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் மருத்துவர் சந்திரமோகன் ஐயா அவர்களே, தனியார் பள்ளிகளினுடைய இயக்குனர் முனைவர் சுகன்யா அம்மா அவர்களே, பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் முனைவர் கண்ணப்பன் அவர்களே, முனைவர் நரேஷ் ஐயா அவர்களே, இணை இயக்குநர்கள் தனியார் பள்ளி திரு கணேசமூர்த்தி அவர்களே, திரு மார்ஸ் அவர்களே, எனக்கு ஒரு கனவு இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது ஒவ்வொரு வீட்டினுடைய கனவு மட்டும் கிடையாது, அது அடுத்த தலைமுறையினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய சாவி. இந்த கல்வி என்பது பல்வேறு வகையில் திட்டமிட்டு திசையிட்டும் திக்கட்டும் பரவ வேண்டும் என்பதற்காக எனக்கு முன்னால் இந்த நாட்டை ஆண்ட பெருமக்களால் தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து இந்த மாணவர்களுக்கு, இந்த மாணவ மணிகளுக்கு நல்லது நடந்துவிட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக போராட்டம் நடத்தி, போர் நடத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அதில் மிக முக்கிய பங்களிப்பு
தங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, தங்களிடம் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் என நினைக்கிற தனியார் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறது. அத்தனை சுலபம் இல்லை. வங்கியில் கடன் வாங்கி, தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி, நகைகளை அடமானம் வைத்து, நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு பல்வேறு விஷயங்களை சிரம செய்து போட்டிக்கு நடுவே போட்டி போட்டு கல்வியை தரமாக தருவதற்காக, தாமாக தருவதற்காக ஒரு நிறுவனம் கட்டி, அந்த பாடசாலையில், அந்த பள்ளிக்கூடத்தில், அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் நம்பிக்கையை வாங்கி அந்த பிள்ளைகளை சேர்த்து சுமாராக படிக்கிற குழந்தையை கூட சூப்பராக படிக்கக்கூடிய குழந்தையாக உற்சாகம் கொடுத்து முன்னேற்றி ஒரு நாள் அந்த குழந்தை 16-17 வயதில் சிறகடித்து பறந்து கல்லூரிக்கு சென்று மேற்படிப்பு படித்து மேலை நாட்டிற்கே சென்று கை நிறைய சம்பாதித்து மீண்டும் கால்நடையா நடந்து வந்த ஒரு குழந்தை நீங்க நடத்துற அதே ஸ்கூலுக்கு கார்ல வந்து சீஃப் கெஸ்டா இறங்கி நின்று வணக்கம் சார் வணக்கம் சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதை விட பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன இருந்துட முடியும்? இது வெறும் லாப கணக்கு, அது மட்டுமல்ல, இது ஒரு பெரிய புண்ணிய கணக்கு. அப்படிப்பட்ட இந்த கல்வி சூழலில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ், இவர்களினுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும், ஒவ்வொரு வகையான பாதை இருக்கும். அதையெல்லாம் அவர்கள் வெற்றி அடைவதற்கு அந்த மாணவர்களுக்காக ஒரு உந்து சக்தியாக, அவர்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு சங்கடங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. என்னதான் நீங்க அறப்பணி செஞ்சாலும் கல்வி பணி செஞ்சாலும் பொதுவா என்ன சொல்லுவாங்க? இவங்க கல்வி வியாபாரம் செய்வார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. வியாபாரமும் இருக்கிறது, அதையும் தாண்டி அதற்குள்ளாக நாங்க ஆர்டியில் கொடுக்கிற ஏதோ ஒரு ஏழை குழந்தைக்கும் எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் சகோதரன் நான் நன்கு அறிவேன். இப்படி ஒரு விழா, அரங்கம் நிறைய உங்களை போன்ற சான்றோர் பெருமக்கள், மேடைக்கு மேல் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் இப்படி நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ரெனோவலோ என்ஓசியோ அந்த சர்டிபிகேட்ஸ் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல ஆண்டு பசி இன்று தீர்ந்திருக்கிறது, கனவு பழித்திருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே எனக்கு ஒரு கனவு இருந்ததுன்னு, இதுதான் அந்த கனவு. செய்ய முடியாதுன்னு எதை சொல்றாங்களோ அதை செய்து காட்டுவது என்னுடைய கனவு. அன்பிற்குரியவர்களே, மனம் நெகிழ்ந்து சொல்கிறேன். கடுமையான வேலைப்பளுக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதையெல்லாம் மறந்து நான் ஓடோடி வந்திருக்கிற இந்த இடத்துக்கு ஏன் தெரியுமா? இது ஒரு கனவு. நான் நெஞ்சமெல்லாம் நிறைந்து நெகிழ்ந்து போய் சொல்கிறேன். இதுவரை எப்படி வேணா இருக்கட்டும், நான் உங்களை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. கடந்து வந்த பாதை கரடு முரடாக பல ஸ்கூல் ஓனர்ஸுங்கிட்ட வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினது உண்டு. சார் நாங்கள் கஷ்டப்பட்டு இதை நடத்துகிறோம், ஆனால் ஒரு ரினவலுக்கு எங்ககிட்ட இவ்வளோ கேட்டு மிரட்டினாங்க, ஒரு என்ஓசிக்கு இவ்வளோ கேட்டு மிரட்டினாங்க. என்ன சார் தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் நல்லது பண்ணோம்னு நினச்சா ஏன் சார் காசு கேட்டு மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில் குழந்தையின் தலையில தானே போய் விடும். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் ₹1 நீங்க தர வேண்டாம். எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் பின்புலத்தோடு வந்தாலும் யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. மிக முக்கியமா யாராவது வந்து எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். அவனை தூக்கி வெளில போ, கெட் அவுட்னு சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரெனவலுக்கு என்ன மெரிட்டோ, இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய அதிகாரிகள் சொல்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏபிசிடின்னு 4 சர்டிபிகேட், சானிட்டரி, சேஃப்டி, குழந்தையினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்க அதை மட்டும் பாருங்க. குழந்தை படிக்கிற வேலையை பார்க்கட்டும், நீங்க பாதுகாப்பு வேலையை பாருங்க. உங்களுக்கு தேவையான வேலையை எங்களுடைய கல்வி அமைச்சகம் செய்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த மேடையில் வைத்து சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் சில நாட்கள், இன்னும் சரியா சொல்லலாம் ஜூலை 1 மார்க் பண்ணிக்கங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கம்ப்ளீட்டா இது எல்லாமே, இந்த என்ஓசியோ ரெனவலோ உங்களுக்கு தேவையான எல்லாமே 100% ஆன்லைனா மாத்தப்பட்டு மேட்டர் ஆஃப் கிளிக்ஸ்ல இது நடந்துரும். நடுவுல எந்த மனித தலையீடும் இருக்காது, எந்த அரசியல்வாதி தலையீடும் இருக்காது, எந்த கல்வி தரகர்களின் தலையீடும் இருக்காது. நான் வாங்கி தரேன் என்னைய பாத்துக்கன்னு சொன்னா யாரையும் நம்பாதீங்க, நீங்க உங்களை நம்புங்க. இது ஒரு ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மொமெண்ட்டுங்க. இது நடத்த முடியாது, நடத்தவே விட மாட்டோம் நாங்க. ஆனா என்னால நடத்த முடியும் நம்பிக்கை இருந்தது, நடத்தி காட்டுவேன் நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? எனக்கு முன்னாடி நிக்கிறீங்க நீங்க.
நீங்க மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி நிக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் என்ற மாமனிதர் என்ன பண்ணா அந்த லீக்கேஜ் க்ளோஸ் ஆகுமோ, என்ன பண்ணா இவங்க வந்து கவலைப்படாம இருப்பாங்களோ அதை பண்ணுங்க. எங்கேயும் லஞ்ச லாவணியம் வேணாம். என்னங்க வாழ்க்கை, 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாதுங்க ஒரு மனுஷன். இவ்வளோ கமிஷன் வாங்கி லஞ்ச லாவணி அதெல்லாம் என்ன பண்ண போறோம்? என் அன்பிற்குரியவர்களே, பதிலுக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணே கேட்கிறேன். இது அமைச்சராக இல்லை, சகோதரனா ஒன்று கேட்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து, இப்போ உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் வந்துடும். அதுவும் நடுவில் எந்த ஹியூமன் வீணும் கிடையாது. யாரும் உங்களை வந்து எந்த குடைச்சலும் தர மாட்டாங்க. எல்லாம் ஆன்லைன்லேயே வந்துடும். முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. உங்க ஸ்கூல்ல சேரட்டுமே. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான். அந்த ஒரு அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் அங்கே கொஞ்சம் வராங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்காக அதை கன்சிடர் பண்ணுங்க. இது அமைச்சராக உங்கள் சகோதரர் நான் கேட்குறேன், பண்ணுவீங்களா? மேலும் இதை நான் சொன்னப்போ சில பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், பள்ளி கட்டணத்தை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய பலகையிலையும் வெப்சைட்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னும் அதிகமாகும். மீண்டும் நல்ல பள்ளிக்கூடத்தை நாடி பெற்றோர்களும் மாணவர்களும் வரத்தான் செய்வாங்க. எனவே கண்டிப்பாக நீங்கள் வாங்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க. மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. பள்ளி நிர்வாகத்தில் பெற்றோர்களுக்கோ ஆசிரியர் பெருமக்களுக்கோ மாணவர்களுக்கோ ஏதோ ஒரு கிரீவன்ஸ் வருதுன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். சார் 10 பேர் சேர்ந்து ஒரு டூர் போனாலே அடிச்சுக்கிறோம் சார், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஒன்றா தான் போவோம், திரும்பி வரும்போது 2 பேர் பேசிக்க மாட்டோம் தெரியுமா? அப்போ பல்லாயிரம் பேர் ஒன்றாக இருக்கிற ஒரு கல்வி வளாகத்தில் சில மனக்கசப்புகள் வரதான் செய்யும். எல்லாத்தையுமே நீங்க விதிப்படி ரூல்ஸ் படி அப்படின்னு அணுகாம கொஞ்சம் மனித நேயத்தோடு கருணையின்படி அணுகி அங்கே வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தூய்மை தொழிலாளருக்கோ ஒரு ஆயாமாக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆசிரியருக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெற்றோருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட இன்னும் கனிவோடு பேசுங்க, மரியாதையோடு பேசுங்க. என்கிட்ட எல்லாம் இருந்தது. ஏதோ கையை ஊனி கரணம் போட்டு நானே மீடியாவில் உள்ள நுழைஞ்சி போராடி கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி யூடியூப்பில் அதை பேசி இதை பேசி, உங்களில் எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு நான் வந்து வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிது. அப்படியே பேசி பேசி ஒரு சின்ன ஸ்டேஜில் தொகுப்பாளர் இன்றைக்கி தமிழாசிரியர் அருமையாக பேசினார். அவரை மாதிரி அவரை பார்த்தப்ப எனக்கு வந்து என் ஞாபகம் வந்தது. எல்லா சைடிலும் பேசி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், எல்லாம் வந்தது. பணம் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அது எதுவுமே எனக்கு போதலை. எப்போ மாண்புமிகு முதல்வர் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு தந்தாரோ அப்போ தான் மரியாதை வந்துச்சு. நடந்து போனால் 4 பேர் கையெடுத்து கும்பிட்றாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அந்த குழந்தைங்க சொல்லுது இவர் தான் எங்கள் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய சமூக வலைதளத்தில் குழந்தைகள் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் பிக் ப்ராப்ளம். நான் உடனே பார்க்குறேன், ஐயோ என்ன குழந்தைங்கன்னு பார்த்தா பிடி பீரியடை கட் பண்ணிட்டாங்க சார். டோன்ட் வரிப்பா, நான் சொல்கிறேன், அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்க்காக சொல்லியிருப்பாங்க, இனிமேல் பிடி பீரியட்லாம் கட் ஆகாது. அப்போ இந்த அன்பும் மரியாதையும் பாசமும் அவங்க வீட்டு மாமா கிட்ட சொல்கிற மாதிரி சித்தப்பட்ட சொல்கிற மாதிரி அந்த குழந்தை எனக்கு சொல்லுதுன்னா அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் மரியாதை கனிவு அதுதான் ரிட்டர்ன் பேக் ஆகுது. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க கிட்ட கனிவாக பேசுங்க. எல்லாத்தையுமே மாற்றிட்டோங்க. ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சாக அரசு பள்ளிகளையே மாற்றிட்டோம். மேடை தோறும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறான் ராஜ்மோகன். எல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக வந்துடுவாங்க. என்னுடைய டார்கெட் அவங்க கிடையாது. அங்கே ஒரு வீக்காக ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் ஸ்லோ லேர்னர். மெல்ல கற்கும் குழந்தை மட்டுமல்ல, தன் வேகத்தில் கற்கும் ஒரு குழந்தை இருந்தால் அது வேற யாரு கிடையாது, நான் தான். அது மினிஸ்டர்னு நினச்சிக்கங்க, அவரையும் இன்க்ளூசிவாக சேர்த்துக்கங்கன்னு சொல்லி கல்வியோடைய அப்ரோச்சே நாங்கள் மாற்றிருக்கிறோம். புதிய சிலபஸ் வந்துருச்சு. அடுத்தடுத்த வகுப்புகளுக்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோம், டெக்ஸ்ட் புக்கில் டெக்ஸ்ட்டை குறைச்சிட்டாங்க, வண்ண படங்களும் அலங்கார வார்த்தைகளும் பார் கோட்ஸ்லாம் கொடுத்துட்டோம். குழந்தை வீட்டுக்கு போய் ஜாலியாக ஸ்கேன் பண்ணால் காணொலி வரும், கேட்பொலி வரும், மகிழ்ச்சியாக இருப்பான். பை நிறைய புத்தகத்தை புதித்துவம் சுமப்பது போல சுமந்து வந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு. நீங்கள் மகிழ்ச்சியாக வரான். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், சம்மர் வெக்கேஷன்லாம் இப்போ வந்து இன்னும் 3 நாள் லீவ் கேட்குறாங்க, 1 வாரம் லீவ் கேட்குறாங்கல்ல. நீங்கள் ஸ்கூலை நடத்துகிற விதத்தில் அந்த குழந்தை சொல்லணும், தயவு செய்து ஸ்கூலை சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள், வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்பா அம்மா தொல்லத்தாங்களே, ஸ்கூலுக்கு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கணும், என் சாரை பார்க்கணும், மேமை பார்க்கணும். அப்படி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டெல்லாம் சொல்ல வேண்டாம், அது நீங்கள் போட்டி போட்டு பயங்கரமாக பண்ணுவீங்க. ஆனால் அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்பு வேண்டுகோள், அரசு பள்ளியில் டெட்டை கிளியர் பண்ணாமல் அவ்வளோ சீக்கிரம் ஆசிரியர்கள் வந்துட முடியாது. உங்கள் சகோதரனாக கேட்குறேன், நீங்கள் இனிமேல்
யாராவது ஆசிரியர் வேலைக்கு எடுத்தீங்கன்னா டெட்டு முடிச்சு லட்சக்கணக்கில் வெளில காத்திருக்கிறாங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து டெட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க என்பதையும் உரிமையோடு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப என்ன ஆகும் பாருங்க, அந்த டீச்சர் மெரிட்ல வந்திருப்பாங்க. அந்த குழந்தைக்கு பணம் என்பது ஒரு சுமையா அந்த பெற்றோருக்கு மாறி இருக்காது. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா வரும், உங்க வகுப்புக்கு வரும்போது ஓடி வரும். அப்ப அந்த இடமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமாக மாறிடும். மகிழ்ச்சியான மனநிலை வந்துருச்சுன்னா அடுத்த எக்ஸாம்ல தானா அந்த குழந்தை ஷைன் ஆக ஆரம்பிக்கும். சுமாரா படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு நீங்க ஏன் இப்படி மார்க் கம்மியா வாங்கின, உனக்கு எதுவுமே வராதா, நீ தத்தி, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குடா, சின்ன வயசுலேயே இது நல்லா இருக்குதான்னு கேட்டு பாருங்க. அடுத்த எக்ஸாம்ல 2 மார்க் குழந்தை அதிகமாகும். உன்னுடைய மேத் நல்லா இருக்கு, டக்கு டக்குன்னு மற்றவங்களோட வேகமா நீ போடுறியே, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதும் போது நல்லா எழுதுமா, ரீகால் பண்ணி எழுதுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த எக்ஸாம்ல ஒரு 4 மார்க் நல்லா வாங்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை கொண்டு வாங்க. அந்த குழந்தைகிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசி மன மகிழ்ச்சிக்குரிய இடமா மாற்றிட்டீங்கன்னா, நான் போகும் இடமெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு கலாமை இந்த தமிழ் மண் ஈன்றெடுத்தது. அரசு பள்ளியில் படித்து பல தனியார் பள்ளிகளுக்கு விருந்தினராக சென்று தமிழ்நாடினுடைய தவ குழந்தை அந்த அப்துல் கலாம்ன்ற ஒரு குழந்தை வந்து தேசத்துக்கு கொடுத்தோம். நான் சொன்னதையெல்லாம், உங்கள் சகோதரன் சொன்னதையெல்லாம் நீங்களும் செய்தார். அடுத்த அப்துல் கலாம் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கூட வரலாம், இதே மேடையில் வந்து பேசலாம் இல்லையா? எனவே அன்பிற்குரியவர்களே, இது பொன்னாள், இது நன்னாள். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேசி உங்களுடைய மொமெண்ட்டை வீணடிக்க விரும்பல. மார்க் மை வேர்ட்ஸ், இனி பை மெரிட் தான். நீங்க எல்லா ரூல்ஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி கரெக்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அங்க இருக்கிற சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசியல் தரகருக்கும் ₹1 கூட தராமலே உங்களுக்கு வேணுங்கிற உங்களுக்கு தேவையானது உங்கள் சான்றிதழ்கள் கைக்கு வரும். ஜூலை 1 முதல் அனைத்துமே ஆன்லைனில் மாற்றப்படுகிறது. எந்த மனிதர்களினுடைய தலையீடும் இல்லாமல் இருக்கும். நான் உங்களிடம் வேண்டுகோள் வைத்த விஷயங்களையும் நீங்கள் செவிமடுத்து அதை சாத்தியப்படுத்துங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாடை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடை, மற்ற மாநிலங்களை விட முன்னணியில் இருக்கிற தமிழ்நாட்டை, மற்ற நாடுகளை விட தேசங்களை விட முன்னணியில் இருக்கிற கல்வியின் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சார்பில் கேட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரங்கில் உள்ளவர்களின் நெஞ்சம் தொடுகின்ற விழா பேருரையாற்றியிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கு இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஆணை வழங்குகின்ற விழா. நான் பெயர் பட்டியலை வாசிக்கின்றேன். உரியவர்கள் வரிசையாக வருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். முதலில் அரியலூர் மாவட்டம் ஸ்ரீ பாரதி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அடுத்து பிரான்ஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். அரியலூர் மாவட்டத்தை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் தி ஸ்கூல் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் இந்தியா. KIMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் சேலையூர். சென்னை எக்மோர் நூர்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். போஸ்கோ அகாடமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சென்னை சைதாப்பேட் Crescent Matriculation Higher Secondary School for Girls. St. Brito's Academy. Coimbatore Bharati Vidya Nigetan Matriculation Higher Secondary School. GRG Modern Scholars School. கடலூர் ஸ்ரீ பிரித்தாம்பிகை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அன்னை நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அடுத்து தருமபுரி டான் சக்ஸாலயா பப்ளிக் ஸ்கூல். ஸ்ரீ ராமச்சந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். திண்டுக்கல் கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல். கார்மல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஈரோடு BVP பப்ளிக் ஸ்கூல். கிரீன் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
கள்ளக்குறிச்சி பாரதி ஹைஸ்கூல். தொடர்ந்து காஞ்சிபுரம் ஸ்ரீ நிகேதன் பாடசாலா மன்னிவாக்கம். கன்னியாகுமரி குமரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கன்னியாகுமரி. தொடர்ந்து பெஸ்ட் ஸ்கூல் கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸ்ரீ நிகேதன் பாடசாலா. குமரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பாரதி ஹைஸ்கூல் சேலம். பெஸ்ட் ஸ்கூல் கன்னியாகுமரி மாவட்டம். கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். மதுரை கேவிடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எஜிஸ்டார் மாடல் ஸ்கூல் திருச்சி. கலைமகள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அகரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். கலைமகள் வாங்க சார். அகரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். சார் வாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம். கலைவாணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாடுதுறை. நியூ நைஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நாகப்பட்டினம். எஸ்கேவி வித்யாஸ்ரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாமக்கல். ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நீலகிரி. நியூ நைஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். சென்ட் தாமஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் நீலகிரி மாவட்டம். சரஸ்வதி வித்யாலயா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். மை ஸ்கூல் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். நாகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ராமநாதபுரம் மாவட்டம். हिंदू विद्यालया रानीपेट. एनी मैरी मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल रानीपेट.
Vidya Vashni Higher Secondary School, Rajapalayam, Salem District. Golden Rise Matriculation Higher Secondary School, Salem. Bodhi International School, Sivagangai. Kalaivani International School, Sivagangai. RC Matriculation School, Tiruchi. Andrews Matriculation School, Tirunelveli. Bishop Devadas Ambrose Vidyalaya, Tanjavur. Vivekananda Vidyasram, Vannarapete, Tirunelveli. Dr. B. Gengusami Naidu Matriculation School, Tiruvallur. Sri Sabari National School, Karyapatti, Virudhunagar. The Vikasa School, Sayarbaram, Thuthukudi. Sri Warrior Matriculation School, Tiruvallur. Punitha Amala Annai Matriculation Higher Secondary School, Vellakovil, Tirupur. Sister. Yodustar International School, Kovilpatti. Vasanta Lakshmi Vidyalaya Matriculation School, Viluppuram. Ramjayam Vidya Mandir Matriculation Higher Secondary School, Kambam, Theni. VKS Malalayar மற்றும் தொடக்கப்பள்ளி, வானூர், விழுப்புரம். Sacred Heart Matriculation School, ஆவூர், திருவண்ணாமலை. ஸ்ரீ விஜய் வித்யாசிரம், தென்மாத்தூர், திருவண்ணாமலை. Swami Dayananda Vidyalaya, Kodavasal, Tiruvarur. Ebenezer Modern Matriculation School, Tirumulai Vayal, Chennai. YMCA Brown Memorial Matriculation School, Samanagar, Tirupattur. Takshila Global School, Vellore. So NOC for Tamari Public School, Mudikantanallur Village, Semanar Kovil, Tarangapadi. Again NOC, Kotagiri Public School, Kotagiri, Nilgiris District. Kotagiri Public School, Karunyapuram, Kotagiri. Vidyodaya Academy, T Nagar, Chennai.
வித்யோதயா அகாடமி, திருமலை ரோட், டி நகர், சென்னை. ஆணை வழங்கி சிறப்பு செய்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆணைகள் பெற்றோரின் சார்பாக சிவகங்கை டிஎம்எஸ் சென்ட் ஜோசப் குளோபல் ஸ்கூலினுடைய சகோதரி சந்தியா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கல்வியை அழியா செல்வம், அதை வழங்குவோர் கடவுளுக்கு நிகர். சங்கம் வளர்த்த தமிழில் இனிமை கொண்டது எமது தமிழகம். இயற்கையின் எழில் கொஞ்சம் பெருமை கொண்டவர்கள் எமது தமிழர்கள். இந்த தமிழ் இனத்திற்கு தலைமுடியாய் அரியணை வீற்றிருக்கும் எங்களது பாசமிகு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். மேலும் மாண்புமிகு பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் கல்வி வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பும் பாராட்டத்தக்கது. எல்லோருக்கும் தரமான கல்வி என்ற உயர்ந்த நோக்குடன் பல்வேறு கல்வி நல திட்டங்களை செயல்படுத்தி மாணவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்தி வருகிறார். அதேபோல் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் பள்ளிகளின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அவர்களின் வழிகாட்டுதலால் கல்வித்துறை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணித்து வருகிறது. இன்று நடைபெறும் இந்த அங்கீகார ஆணைகள் வழங்கும் விழா ஒரு சிறப்பு மிக்க தருணமாகும். கல்வி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய செல்வமாகும். அந்த கல்வி பணியில் தனியார் பள்ளிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு பள்ளியின் வளர்ச்சிக்கும் தரமான கல்விக்கும் அரசு வழங்கும் அங்கீகாரம் மிகவும் அவசியமானது. இன்று இந்த அங்கீகார ஆணையை பெற்று அனைத்து பள்ளி நிர்வாகங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆணை பெற்றோருடைய சார்பாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த திரு கதிரவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தனியார் பள்ளிகள் இயக்ககம் தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகார ஆணைகள் வழங்கும் விழா மிக சிறப்பாக இந்த மாலை வேளையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு நன்றி நவில் விகமாக வேப்பூர் ராமகிருஷ்ண மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் என்ற முறையில் நமது மாநிலத்தின் முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜமோகன் ஐயா அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் திரு கண்ணப்பன் அவர்களுக்கும் தனியார் பள்ளி இயக்குனர் திருமதி சுகன்யா அம்மையார் அவர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனியார் பள்ளிகள் அவர்களுக்கும் நமது மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து உழைப்பாளியாக விளங்கி கொண்டிருக்கிற நமது பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர் அவர்களுக்கும் நமது விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்று நடைபெற்ற இவ்விழா பள்ளிக்கல்வித்துறையின் ஒரு மைல்கல் ஆகும். பள்ளியின் தரம் மற்றும் தொடரும் அங்கீகாரம் தொய்வின்றி உரிய காலத்தில் கிடைக்கத்தக்க வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் மேலான வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இம்மாபெரும் விழாவில் தமிழ்நாட்டில் உள்ள 848 தனியார் பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகார ஆணைகளை உரிய விதிகளின்படி பரிசீலித்து கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காக துறை அர்ப்பணிப்பு உணர்வை வெளிப்படுத்தி அழகு தமிழில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவன் வாக்குக்கேற்ப உரிய அங்கீகார ஆணைகளை வழங்கி தனியார் பள்ளிகளை நடத்தி வரும் ஒப்பற்ற கல்வியாளர்களாகிய அனைத்து தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் மனதில் நீங்கா இடம் பிடித்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெருமகனாருக்கு நன்றி. இம்மாபெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்புடன் நடத்தி தந்தும் எங்களது பணியில் ஊக்கமுடன் செயல்பட்ட வழிகாட்டுதல்களையும் ஊக்கமும் தந்த எங்களது பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. இம்மாபெரும் விழா நடைபெற
இடம் உதவி செய்த தமிழக அரசுக்கும் விழாவினை செம்மைப்படுத்திட வருகை தந்த என் உடன் பயணிக்கும் இயக்குநர்களுக்கு நன்றி. இம்மாபெரும் விழா சிறப்புற ஒருங்கிணைத்து செயல்பட்ட எனது இயக்கக இணை இயக்குநர்களுக்கும் கண்காணிப்பாளர்களுக்கும் பிரிவு உதவியாளர்களுக்கும் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் இத்தருணத்தில் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாபெரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்த அனைத்து தனியார் பள்ளிகள் நிர்வாகிகளுக்கும், எங்களை மென்மேலும் ஊக்குவிக்கும் ஊடக நண்பர்களுக்கும், அரவணைத்து செல்லும் தலைமை செயலக அலுவலர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता।